ஹேடா பர்பஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஜங்குக்கும் சீக்கிரமாக ஒன் ஷாட் போடுறேன். அப்புறம் வந்து டேங்கோட மாமா ஒன் ஷாட்டுக்கு வந்து சப்போர்ட் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. ஸோ அதோட ஸ்பெஷல் பார்ட் வந்து நான் சீக்கிரம் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா ரொமான்டிக் ஹஸ்பண்ட். இது வந்து கொஞ்சம் சின்ன ஒன் ஷாட் தான். அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அப்படி பார்க்கலாம். என்னடா? சரி, ஓகேடா. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே சிமினா நடி பண்ணுற ஆடாமல் இருடி பொண்டாட்டி சிமினா போதுங்க. அமைதியாக இருடி பொண்டாட்டி சிமினா. என்னங்க பிரச்சனை? மார்னிங்கே வா சிமினா, நான் குளிச்சுட்டேன். ஸோ தள்ளுங்க பொண்டாட்டி. கொஞ்ச நேரம் டி என்னங்க தள்ளுங்க. அமைதியாக இருடி பொண்டாட்டி. மார்னிங்கே சும்மா நல்லா பிங்க் கலரில் சாரீ கட்டிட்டு வந்து என் மூடை மாற்றிட்டு இப்போ தள்ளுங்கண்ணா எப்படி சொல்லும்? சின்ன சின்ன பண்ணுறீங்க? அமைதியாக இருடி. கை சின்ன வேணாம் சிமினா, மூச்சு வாங்குது. எங்க ப்ளீஸ், நான் குளிச்சு சிமினா. என்ன பண்ணுறீங்க? எழுந்துருங்க ஃபஸ்ட்டு. நடி பொண்டாட்டி கொஞ்ச நேரம்டி. ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தள்ளுங்க. இருடி கொஞ்ச நேரம். எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில சிமினா. நைட்டு தானே எல்லாம் நடந்துச்சு. இப்படி மார்னிங்கும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படி சிமினா? நான் சரியாக கூட தூங்கலை தெரியுமா? எல்லாம் உங்களால தான். நடி பண்ணுறது. மார்னிங் பார்த்தா ஒரு மாதிரி இருக்க, நைட்டு பார்த்தா வேற மாதிரி இருக்க. மாமாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாண்டி போதும். சிமினா ஏந்திரிங்க. என்னாடி பிடிக்கலையா? டச் பண்ணுறது பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லைங்க. எப்படி பிடிக்காமல் இருக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிமினா. நடி பண்ணாடி சொல்லு. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேள்றி. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. என்னடி சிமினா? ஒரு நிமிஷம் என் கண்ணை பாருங்க. என்ன? இல்லை, நம்ம 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆமாம். பண்ண அதுக்கு இல்லை, உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சிச்சு? பார்த்த ஒரு வாரத்திலே கல்யாணம். ஆமாண்டி. சிமினா, நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லுடி, கேட்டுட்டு தானே இருக்கேன். பார்த்த ஒரு வாரத்திலே கல்யாணம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சரியாக கூட பேசல. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் அதுவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பேசணும். என்னடி ஷையாகிற? அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்னை பேசக்கூட விடலை. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் பேசுனீங்க. எதுக்கு? அப்போ உங்களுக்கு முன்னாடியே என்னை பிடிக்குமா? ஆமாண்டி. உன்னோட ஃபோட்டோவை எங்கள் அம்மா காமிச்சாங்க பாரு, அப்பயே கவுந்துட்டேன். அவ்வளோதான், கட்டினா இவ்வளோ தாண்டா கட்டணும் அப்படி நின்னேன்டி. அப்பயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் என் பொண்டாட்டின்னு. அந்த ஒரு வாரம் உன்னை எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி டிசைனாக யோசிச்சு வச்சுருந்தேன்டி. என்ன பேச்சு இதெல்லாம்? சிமினா, அப்போ அந்த ஒரு வாரம் இதான் யோசிச்சிங்களா? ஆமாண்டி. சிமினா போங்க. அதுவும் ஒரு லவ் தானே? லவ் தான். சரி, மேடம் எப்படி? ஒரு வாரத்தில் வாங்கிட்டியா மாமாவை பார்த்து? அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீ எங்கள் அம்மா ஃபோட்டோ வந்து காமிச்சோன்னே என்ன நினச்சி தெரியுமா? என்னடி நினச்சா? என் பொண்டாட்டி என்ன நினச்சா? நமக்கு இவ்வளோ அழகான ஒரு புருஷன் கிடைக்க போகிறாரா? நம்பவே முடியலை. அப்படி தோணுச்சு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு நாளாக ரொம்ப ஓவர்னு தோணுச்சு. ஐயோ, அப்படிலாம் இல்லையே. என் பொண்டாட்டிக்கு என்ன குறை? சும்மா நச்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்கா பாரு. மார்னிங்கு தலை குளிச்சுட்டு அப்படியே வெட்டாரு, அந்த குங்குமம் தாலி. இப்படிலாம் இருந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பொண்டாட்டி? மாமா
என்ன என்ன சொன்ன? என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லையே, விடுங்கன்னு சொன்னேன். ஏய், கல்யாணம் அப்பா மாமான்னு கூப்பிட்டடி, அது அடுத்து மாமானே கூப்பிடல. ஏய் பொண்டாட்டி, இனி என்ன மாமான்னு கூப்பிடுறியா? கல்யாணத்தப்ப அம்மா அப்படி கூப்பிட்ட சொன்னாங்க, கூப்பிட்டேன். என்னால் மாமான்லாம் கூப்பிட முடியாது. போங்க. ஏய் ப்ளீஸ் டி, அழகா இருக்குடி உன் வாயிலேருந்து மாமான்னு கூப்பிடும் போது. உங்கள் அம்மாலாம் பாரு, உங்கள் அப்பாவை இன்னும் அப்படி தானே கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி நீ கூப்பிடணும்டி பொண்டாட்டி. சரி, எப்போவும் வேணாம், அட்லீஸ்ட் நம்ம அப்படி இருப்போம்ல, எப்பயாச்சும் கூப்பிடுறீ ஜிமின் மாமா ஜிமின் மாமான்னு. ஷூ என்னங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. விட்டா இப்பயே பண்ணிடுவீங்க. கிளம்புங்க. ஏ பொண்டாட்டி, கொஞ்ச நாள் முடியாது, கிளம்புங்க. ஏ பொண்டாட்டி, இப்போ போனால் நைட்டு தாண்டி வருவேன். நைட்டு வந்து என்னை சும்மாவா இருக்கீங்க? என்னால் தூங்க கூட முடியல. சின்ன இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்காச்சும் நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். நான் போனதுக்கப்புறம் என்னடி பண்ணுறேன்? அப்போ தூங்கி பொண்டாட்டி. போனதுக்கப்புறமா ஆஃபீஸில் கொஞ்சம் நேரமாச்சும் வேலை பார்க்குறீங்களா? ஃபோன் எடுத்துட்டு ஷோ காதி புகையும், அந்த அளவுக்கு பேசுறது. ஃபஸ்ட்டு கிளம்புங்க. என் பொண்டாட்டி கூட தானே பேசுகிறேன், உங்க கூட மட்டும் தானே இப்படி பேச முடியும்? ஷோ சின்னா, போதும். விட்டா 1000 முத்தம் கொடுப்பீங்க. ஏன் கொடுத்தா என்ன? முத்தத்துலேயே உன்னை குளிப்பாட்ட சொன்னா கூட நான் குளிப்பாட்டு வேண்டிய. ஐயோ, கிளம்புடா ஃபஸ்ட்டு, கிளம்பு, ஆஃபீஸ் கிளம்பு. விட்டா அவ்வளோதான். பொண்டாட்டி, இந்த பேக்கு. பொண்டாட்டி ஒரே ஒரு லிப் லாக். முடியவே முடியாது. நீ ஒரு லிப் லாக்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகுன்னு எனக்கு தெரியும். கிளம்பு. பொண்டாட்டி, லவ் யூ டி. கிளம்பு. நீங்களும் கஷ்டப்பட்டு ஜிமினை துரத்திடுறீங்க. அப்பா, இந்த மனுஷனை துரத்துறதுக்குள்ளேயும் உயிரே போகுது. கொஞ்ச நேரமா கூட என்னை சும்மா விடுறது இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு ஜிமின் போகிறதே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். ஜிமினை பற்றி சொல்லணும்னா, ஜிமின் சரியான ரொமான்டிக் ஹஸ்பண்ட். நார்மலாக பேசினதே கிடையாது, எப்பயுமே உங்ககிட்ட ரொமான்டிக்காக அப்படி தான் இருப்பான். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டெய்லி ரொமான்ஸ் தான் உங்களுக்கு. அவன் எதை மிஸ் பண்ணுவானோ இல்லையோ, டெய்லி உங்கள் கூட ரொமான்ஸ் பண்ணுறதை மட்டும் மிஸ் பண்ண மாட்டான். அவ்வளோ கேரிங் லவ். ஸோ அவங்ககிட்ட கேரிங் லவ்வோட ரொம்ப ரொமான்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்காமல் இருக்கவே இருக்காது. உங்களுக்குமே அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணதெல்லாம் கிடையாது, பட் மேரேஜுக்கு அப்புறம் 2 பேருமே அவ்வளோ அழகாக லவ் பண்ணுறீங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஸோ ஜிமின் எப்பயுமே சீக்கிரம் வந்துடுவான் ஈவினிங். ஜிமின் இப்போ வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ ரொம்ப டயர்டாக வரான். ஸோ வந்து ரூமை தான் ஓப்பன் பண்ணுறான். பொண்டாட்டி, நான் வந்துட்டேன். அமைதி மா, நான் தான் சொல்கிறேன்லம்மா, என்னால் முடியாது. இங்கே பாரு, இதுக்கடுத்து சும்மா அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஃபோன் பண்ணாத, சரியா? மரியாதையே ஃபோனை வை. நான் சொல்கிறேன்லம்மா. அவர் ஒத்துக்கவே மாட்டார். இங்கே பாருமா, அது ரொம்ப கஷ்டம். நீ ஃபஸ்ட்டு ஃபோனை வை. ஷோ, நான் சொன்ன உனக்கு புரியவே புரியாதுமா. பொண்டாட்டி, யார்டி? அம்மா. என்ன கத்திக்கிட்டு இருக்க? என்ன, அத்தை தானே? ஆமாம், ஒரு நிமிஷம். மா, அவர் கூடலாம் ஒத்துக்க மாட்டாருமா. ஷோ, நான் சொன்னா நீ எங்கே கேட்க போற? என்ன, ஃபோனை கொடு. இல்லைங்க, அது ஃபோனை கொடுறீ. ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. தம்பி, நல்ல வேலைப்பா நீ ஃபோனை வாங்கின. எப்படி பேசுகிறா பாரு. என்னத்த, என்ன விஷயம்? அதுவாப்பா, ஒரு 2 வாரத்துக்கு விரதமாக இருடி, மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் முடியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காப்பா. நான் என் வீட்டுக்காருக்கு இருக்கேன், அதே மாதிரி அவளும் இருந்தா உனக்கு நல்லது தானேப்பா. அதைத்தான் சொல்கிறேன். அந்த பிள்ளை கேட்காம கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு 2 வாரம் சுத்தபத்தமாக இருக்க தெரியாதா? அப்போ ஜிமின் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு, என்னடி ஏதோ விரதம்னு சொல்கிறாங்க? எனக்கு என்னமோ நல்லதாமே. இருந்தா என்ன? நல்லா சொல்லுப்பா. அம்மா, உனக்கு தெரியாது, அவர் தெரியாமல் பேசுறார். எதுவும் அத்தையை மிரட்டுற? அத்தை, 2 வாரம் விரதம் தானே, அது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். அமைதியா இருடி. ஐயோ சின்ன, நான் சொல்கிறது அமைதியா இருடி. என்னத்த பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் நான்வெஜ் மட்டும் சமைக்காமல் இருக்கணும். அவ்வளோதானே, நான்வெஜ் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வீடெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும். அதெல்லாம் என் பொண்டாட்டி டெய்லி பண்ணிடுவா. இனிமேல் இன்னும் கொஞ்சம் கூட்டி கீட்டி சுத்தமாக பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதானே, இதுதான் விரதமா? இன்னொன்று இருக்குப்பா. என்னத்த? என்ன இருக்கு? ஐயோ அம்மா. அமைதியா இருடி. தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் மறைக்காம.
ஆ சொல்லுங்க அத்தை. ஜிமினா வேணாம், இப்பயும் சொல்றேன், உங்களால முடியாது. ஏ என்ன என்ன இதெல்லாமா முடியாது? அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை. ஷோ, நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் பின்னாடி என்னைய பிடிச்சி திட்டக்கூடாது, அவ்வளோதான். ஏய் அமைதியா இருடி. நீங்க சொல்லுங்க அத்தை, என்னத்த பண்ணணும் அடுத்து? அது வந்து தம்பி, நீயும் என் பொண்ணும், நானும் அவளும் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா விரதம் நல்லபடியாக முடியும். 2 பேரும் கொஞ்சம் சுத்தமாக மட்டும் இருங்கப்பா. அதுதான் அத்தை நாசுக்காக தான் சொல்ல முடியும். நாசுவாவா? இது என்னத்த சொல்கிறது இருக்கு? சுத்தபத்தமாக தானே இருக்கிறோம், எப்பயும் அப்படி தானே இருக்கும். இருந்துக்கிறோம் அத்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜிமினா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், இதில் என்னடி இருக்கு? ஜிமினா உண்மையாகவே ஓகேவா உங்களுக்கு? அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் எதுக்கடி ஃபீல் பண்ண போகிறேன் அத்தை? 2 வாரம் விரதத்தை நல்லபடியாக முடிக்கிறோம், புரியுதா? ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா. புரியிற மாதிரி என் பொண்ணுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. சரிப்பா, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகே அத்தை, வைக்கிறேன்டி. வைமா. ஜிமினா, ஏய் இதுக்கெல்லாமா அத்தை கூட சண்டை போட்டுட்ருப்ப? நாளையிலேருந்து என்ன பண்ணுற? நல்லா வீடெல்லாம் கூட்டி நல்லா பெருகி சுத்தமாக வச்சுருக்கேன். எப்போ இருக்கிற போல் இருக்கக்கூடாதுடி. தர நல்லா பழன்னு மின்னணும். ஓகே ஜிமினா. அப்புறம் நாளையிலேருந்து எப்பயும் 2 தடவை குளிப்பியா? நாளையிலேருந்து 4 தடவை குளிக்கிறேன். எதுக்கு ஜிமினா? எதுக்குங்க நான் 4 தடவை குளிக்கணும்? அத்தை தானடி சொன்னாங்க நம்ம 2 பேரும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லி. அதான் இனிமே 4 தடவை நீ குளிக்கிறேன் என்ன? அது என்னங்க, நீங்கள் புரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை புரியாமல் பேசுகிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. அத்தை சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். அவங்க சொல்கிறபடி இரு என்ன? அது சரி, அது இருக்கட்டும். ஏங்க புருஷனுக்காக இருக்க, பார்த்து இருடி. விரதம் என்ன முன்ன பின்ன நம்ம இப்படிலாம் இருந்தது இல்லைல்ல, அத்தை சொன்ன மாதிரி பார்த்து இருன்னா. அது சரிங்க. ஜிமினா உங்களுக்கு ஓகே தானங்க? எனக்கு ஓகே தான்டி, இதில் என்ன இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லையா? இந்த மனுஷன் தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா? ஏதோ ஒன்று, அது எப்படி தெரியாமல் பேசுவார்? அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன். இதுதான் என் பொண்டாட்டி. சரிங்க. என்னங்க சாப்பிட்டு? நான் சொன்னேன்லடி. ஆமாம்ல, ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேன்னு சொன்னீங்களோ? சரிங்க, அப்போது தூங்கலாமா? என்ன தூங்க போறியா? என்னடி புதுசாக தூங்கலாமான்னு கேட்குற? பொண்டாட்டி, நம்ம டெய்லி நைட்டு ஒன்று பண்ணுவோமே, அது பண்ணாமல் எப்படி மாமாவுக்கு தூக்கம் வரும்? என்னங்க சொல்கிறீங்க? நான் என்னடி சொன்னேன்? டெய்லி சொல்கிறது தானே சொல்கிறேன். ரெடி சொல்லலாம், ஆல்ரெடி அத்தை வேற பேசி லேட் பண்ணிட்டாங்க. வா, இனி நம்ம 2 ரவுண்ட் போயிடலாம். வா 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 சிம்னா, வாடி சிம்னா, ஒரு நிமிஷம் எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க. என்னடி பொண்டாட்டி? எந்திரா ஃபஸ்ட்டு. என்னடி பிடிச்சி தள்ளி விடுற? ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ இப்படி பண்ணுறீங்க? நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? விரதத்துக்கு சரின்னு தானே சொன்னீங்க? ஆமாம், அப்புறம் இப்படி பண்ணுறீங்க? விரதத்துக்கு சரின்னு தான் சொன்னேன், அதுக்குன்னு நம்ம மேட்ரு பண்ணக்கூடாதா என்ன? அதான் அம்மா சொன்னாங்கல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க? என்னடி சொல்கிற? இல்லை, எனக்கு புரியலடி பொண்டாட்டி, எனக்கு புரியலையா? அம்மா தானே சொன்னாங்க சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லி. அதான் வீடெல்லாம் பெருகி நம்ம கூட 4 தடவை குளிக்கலான்னு சொன்னேனேடி. என்னங்க, மனசார மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, உடம்பாலையும் சுத்தமாக இருக்கணும். அதுதான் அம்மா அப்படி சொன்னாங்க. என்ன உடம்பாலனா? எனக்கு புரியலடி. புரியலையா? எங்கள் அம்மா தான் கடைசியாக சொன்னாங்களே, நீங்கள் 2 பேரும் சுத்தபத்தமாக இருக்கணும் 2 வாரத்துக்குன்னு. அப்படின்னா நோ கசமுசா. என்ன கசமுசா கிடையாதா? இல்லை புரியல, விரதம் இருந்தால் கசமுசா பண்ணக்கூடாது. என்ன தம்பி, நான் நாசுக்காக சொல்கிறேன், அத்தையால் நாசுக்காக மட்டும்தான்ப்பா சொல்ல முடியும். அட பாவிகளா, நாசுவாக சொல்கிறேன்னு இதைத்தான் சொன்னீங்களா? பொண்டாட்டி,
ஏய் அதெல்லாம் முடியாதுடி. இது இல்லாமல் எப்படி 2 வாரத்துக்கு? ஐயோ 2 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியாது. பொண்டாட்டி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடி, தெரியாமல் வாங்கி விட்டேன் அத்தைக்கிட்ட வேற. பொண்டாட்டி வாடி வாடி ஏதாவது பண்ணலாம். வேணாம் வேணாம். என்னங்க அவ்வளோதான் சொல்லிட்டீங்க, இதுக்கடுத்து எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லாதடி. நான் வேணா வாபஸ். சிங்க சின்ன சின்ன பிள்ளைத்தனமா அதெல்லாம் பண்ண முடியாது. எப்படி இதெல்லாம் செல்லாதடி. அது எப்படி விரதம்னா இதெல்லாம் வேணாம் வேணாம் சொல்லலாம் அடி. எப்படியாச்சும் பேசி அத்தைக்கிட்ட இருந்து. ஷோ அசிங்கமா நினைப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷோ சின்ன குழந்தை மாதிரி இருக்கு இது. 2 வாரம் தானே, பரவாயில்ல இருந்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சின்னடி பரவாயில்லங்கிற 2 வாரம்? ஐயோ பொண்டாட்டி 2 வாரம்டி, எப்படி தாங்குவேன்? உன் மாமா எப்படி தாங்குவான் நினைச்சு பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல நாசுக்கா, ஜிமினா உங்களால முடியாதுன்னு. நாசுகா என்னடி சொன்னேன்? அது முடியாதுன்னு சொன்னியம்மா, மேட்ரு பண்ண முடியாதுன்னு சொல்லலையம்மா. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அம்மா வேற லைன்ல இருந்தாங்க, அதான். ஐயோ சாவடிக்கிறாளே, குழந்தை மாதிரி பேசி கொள்றாளே ஜிமினா. முள்ளடாடே மாமா. ஆமா நோமா வாயிலெல்லாம் வருது. கூப்பிட சொல்ற வேண்டிய நேரத்துலலாம் கூப்பிடாம இப்போ வந்து மாமா நோமான்ட்டு. செல்லம் வேணாண்டி, அப்படியே பண்ணிடலான்னா நாளைக்கு வேணா அந்த விரதத்தை. ஐயோ தப்பு சாமி, இது என்னங்க விளையாட்டா போச்சு உங்களுக்கு? என்னால் முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாலில் போய் படுங்க. ஹாலா? அதெல்லாம் வேணாண்டி, நான் வேணும்னா பக்கத்தில் படுத்துக்கிறேன், ஆனால் நீ என்னை நம்பு. இந்த உலகத்தில் எங்கள் விஷயத்தில் யாரை வேணாலும் நம்புவேன், ஆனால் உங்களை சுத்தமாக நம்ப மாட்டேன். என்னடி இப்படி சொல்கிறேன்? ஆமாம், சும்மாவே நீங்கள் ஒரு ரொமான்டிக் டைப்பு. ஏதாச்சும் என்ன ரொமான்டிக்காக பேசி அப்புறம் மயக்கி எல்லாத்தையும் பண்ணிடுறது. ஏதாச்சும் பண்ணிடுவீங்க, நம்ம 2 பேரும் நம்மளே அறியாமல் தப்பு பண்ணிடுவோம். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க. வேணாண்டி சொல்லும். நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க. ஒரே ஒரு கிஸ்ஸாச்சும் கொடுத்துக்கிறேன்டி. ஐயோ விட்டுங்க, வெளில போங்க. இனிமே ரூம் பக்கமே வரக்கூடாது. ஒரு 2 வாரம் கழிச்சு தான் எல்லாம், ஓகேவா? கதவு மூடிட்டா. எல்லாம் உன் வாய்டா, உன் வாய். நல்லாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தா. அம்மா அவரால்லாம் இருக்க முடியாதுமான்னு நடுவில் போய் ஆட்டத்தை கழிச்சு கடைசி எதுவும் போச்சுடா, நைட்டு போச்சு, அவ்வளோதான், எல்லாம் நாசமாக போச்சு. கதவை திறடி. எதுவுமே பண்ணல. நான் கதவை திறக்க மாட்டேன். ஏம்மா? என் புருஷன் பாவம், நைட்டு ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டே எப்படி கண்ட்ரோலாக இருப்பார்? அவரை பார்க்க பாவமாக இருக்கு. அதனால வெளிலவே தூங்குங்க என்ன, ஒரு 2 வாரத்துக்கு. சாரி. ஐயோ ப்ளீஸ் ரெஸ்ட் ரூம் ஆச்சு போய்கிறேன்டி. இங்கே பாருங்க, அந்த வேலை பார்க்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் முடியாது. நீங்கள் பேசாமல் போய் சோஃபாவில் படுங்க. அதுவும் விட மாட்டேங்கிறா, இதுவும் விட மாட்டேங்கிறா. படுத்து தொலைகிறேன். அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ ஜிமின் நைட்டு கொஞ்சத்தில் தூங்கியிருக்க மாட்டார், அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. ஸோ ஒரு மிட் நைட் அப்படி தான் தூங்கியிருப்பார். ஸோ இப்போ மார்னிங். ஜிமினா என்னங்க எழுந்துருங்க, காஃபி, எழுந்துருங்க. ஜிமினா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்த்தோன்னே அவ்வளோதான், பையனுக்கா இந்த ரொமான்டிக் மூடு கிளம்புது. ஏன்னா மார்னிங் ஒரு ஒயிட் கலர் சாரீ, ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டு உங்கள் ஹேர்லேருந்து அப்படியே ட்ராப்பாக வாட்டர்லாம் கொட்டுது. ஸோ அதோட பொட்டு வச்சு குங்குமம்லாம் வச்சு செம்ம அழகாக வந்து காஃபி கொடுக்குறீங்க. ஸோ ஜிமின் இப்படி காலையில் உங்களை பார்த்தானா கண்டிப்பாக ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணுவான், டெய்லி நடக்கும். ஆனால் இன்னைக்கு தலைவரால் பண்ண முடியல, உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஐயோ கொல்றாளே ஜிமினா, இல்லையடா. ஐயோ தம்பி, என்னடா இப்படி தூகுனாலும் வேஸ்ட்டு. என்னங்க காஃபி? என்ன மயக்கிறதுக்குன்னு இப்படி சொல்லுவியாடி? எப்பயுமே நார்மலாக தானே சொல்லுவேன் ஜிமினா காஃபின்னு. இன்னைக்கு என்னங்க காஃபி? கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கட்டுமேனு சொன்னேன், இது ஒரு தப்பா? சரி என்னங்க காஃபி குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு ஜிமினா என்ன பண்ணுறீங்க? என்னால் முள்ளடி. ஐயோ ஜிமினா எந்திரிங்க, நேற்று தானே. ப்ளீஸ் டி அட்லீஸ்ட் மேலோட்டமா எதுவுமே கிடையாது, எந்திரிங்க. ஒரே ஒரு முத்தாண்டி. ஐயோ நேற்று ஃபுல்லாக ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன்டி பொண்டாட்டி. 2 வாரத்துக்கு எப்படி? என்னால் முடியாது சொல்லும். ப்ளீஸ் டி. ஷூ எந்திரிங்க, ஃபஸ்ட்டு கிளம்புங்க போங்க.
கிளம்புங்க. இப்போ மட்டும் நீங்கள் கிளம்பல, அப்புறம் நானே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வச்சு சொல்லிடுவேன். சிங்கம்மா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. நாளை பின்ன எப்படி எங்கள் அம்மாவை போய் ஃபேஸ் பண்ணுவீங்க? ஏ பொண்டாட்டி, அச்சோ என் புருஷனை பார்க்க பாவமாக இருக்கு. ஆனால் நீ தானடா அப்படி சொன்ன. நான் தான் சொன்னேன்ல என்னால் இருக்க முடியாதுன்னு. நீ தான் அப்படி பண்ணுறியோ? ஏய் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. ஒன்றும் பண்ண முடியாது. நீ கிளம்பு. மூஞ்சி எப்படி வச்சாலும் இங்கே ஒன்றும் நடக்காது. கிளம்பு. போகணுமா? போகணும். போ. ஒரு கண்ணத்துலயாச்சும் முத்தம் கொடுக்கலாம்ல. ஏ எதுக்குடி சிரிக்கிற? இல்லை, நான் எப்பயாச்சும் கண்ணத்தில் முத்தம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவா? நான் என்ன சொல்லுவா? அசிங்கமா அங்கெல்லாம் போய் முத்தம் கொடுத்துட்டு ஐயா அப்படி சொல்லுவல்ல. இன்னைக்கு பாரு கொஞ்சம் குழந்தை வேற வழி இல்லாமல் கண்ணத்தில் முத்தம் கேட்குது. சரிடி நான் போகிறேன். ஐயோ சரி 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 கிளம்புங்க. ஸோ ஜிமினா அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஸோ ஜிமினால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்பப்போ வேலையை காட்ட ஆரம்பிப்பான். ஸோ நீங்களும் அவனை அப்படியாச்சும் சமாளிச்சிடுறீங்க. 1 வீக் தான் இருக்குது, இன்னும் 5 days தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன் ஃபைன் டே, ஸோ ஜிமின் கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அட்டன் பண்ணிட்டு, ஜிமினா என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட உடனே எனக்கு தான் ஃபோன் போல. ஒன்னாட்டி மிஸ் யூ டி, மிஸ் யூ ஸோ மச் டி. என்னாச்சு? என்னடி ஆகணும்? நான் எவ்வளோ நாள் ரீ ஜிமினா? இன்னும் 2 daysப்பா. ஜஸ்ட் 2 days. உனக்கு ஜஸ்ட் 2 days டி. எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? சத்தியமாடி இது அடுத்து வேற ஏதோன்னு உங்கள் அம்மாக்காரி ஃபோன் அடிச்சான்னு வச்சுக்கோயேன். ஜிமினா ஏ சாரிடி, அத்தையை திட்டுறேன்னு தப்பாக நினச்சிக்காது. என்ன நானா திட்டல, அது உனக்கு எப்படி சொல்கிறது, அது அப்படி தான் இருக்கு. சரி அத்தை ஏதாவது அப்படி சொன்னாங்கன்னா இனிமேல் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னால் முள்ளடி சுத்தமாக முடியல. ஒன்னாட்டி வேணா நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணலாமா? ஒத்த வாங்குவீங்க அதெல்லாம் கிடையாது. இன்னும் 2 நாள் தானே, 2 நாள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சும்மாவை விட போகிறீங்க? சத்தியமாக ஒன்று சும்மா விட மாட்டேன்டி. டெய்லி எவ்வளோ நேரம் பண்ணுவோம், அதோட டபுள் மடங்காக பண்ணணும். நான் கொஞ்ச நேரம் கூட தூங்க விடக்கூடாது. ஏன் ஆஃபீஸ் கூட லீவ் போட்டுருவேண்டி. நான் பணம் பொண்டாட்டி. என்ன ஆச்சு ஜிமினா? என்னங்க? ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, எனக்கு அப்படியே ஹைப்பில் ஏறிடுச்சா, அதான் ஒரு ஃப்ளோவில். சச்சா நீ பயப்படாது சொல்லும். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு பொய் சொல்ல மாட்டேன். அப்படி தாண்டி பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிவேன்னா. ஏன்னா என்னால் முடியல. ஷூ பாவமாக இருக்குது. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. சரி 2 நாள் தானே, எல்லாம் சரியாக போயிடும். என்ன அட்லீஸ்ட் அந்த ரூம் பக்கமாச்சும் என்னை விடுடி. ரூம் சைடு மட்டும் உங்களை விடவே மாட்டேன். என்ன எனக்கு தெரியும் ரூம்குள்ளே வந்து என்ன பண்ணுவீங்கன்னு. 2 வாரம் ஆக போகுது அந்த ரூம் சைடு வந்து. என்ன தாண்டி பண்ணுற அதுக்குள்ளே? ஏதோ பண்ணுறேன், நீங்கள் வராதிங்க. 2 நாள் கழிச்சு வாங்க. ஓ வெயிட் பண்ணுறேன். அப்படியே 2 days கழிச்சு உங்கள் வீட்டில் சரியான க்ரௌடு. உங்கள் அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த பூஜைக்கு. ஸோ எப்படியோ ஃபைனலாக ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னையோட அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ காலையிலேருந்து எல்லாரையும் பயங்கரமாக வெல்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடலாம். தம்பி இதுவே சாயந்தரம் பண்ண வேண்டியது. நீ ஏன்ப்பா இவ்வளோ அவசரப்படுற? இப்போ போய் யாராச்சும் பூஜை பண்ணுவாங்களா? ஜிமினா என்னடா உனக்கு புரியாதுமா? அத்தை அது நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து மத்தியானம் பண்ணாதான் பூஜை சரியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னமோப்பா நீ சொல்லிட்டேல்ல, அப்படி பண்ணி தான் ஆகணும். ஏங்க சாயந்தரமே பண்ணியிருக்கலாம்ல. விஜயாரடி சாயந்தரம் பண்ணால் இவனுங்களாம் எப்படி போவானுங்க? இவங்களாம் தின்னுட்டு போகவே நைட் ஆயிரும். அப்போ இங்கேயே டேரா போட்டுருவானுங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? அமைதியாக பேசுங்க சின்னா. யாரு காதுலையாவது விலக போகுது. யாரு கேட்டா என்ன, கேட்கலன்னா எனக்கு என்ன? அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை மேட்ரு, அவ்வளோதாண்டி. ஸோ அசிங்கப்படுத்தாதீங்க ஜிமினா இங்கே வா. என்ன ஆண்டி? ஸோ அப்போ 2-3 ஆன்டிஸ்லாம் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. பேசுகிறதுக்குள்ளே இழுத்துட்டு போகுது பாரு. என்ன கூட்டு போய் ஏதோ காதில் ஓதுதுங்க. ஸோ அப்போ அவங்களும் குசுன்னு பேசிட்டு ஸோ ஜிமினை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஷையாக இருக்குது. ஜிமின் இதை பார்க்குறான், என்ன பேசுதுன்னு தெரிலையே, இவன் வேற சிரிக்கிறான். இங்கே வாடி.
சின்னம் வாடி சின்னங்க. ஆ கூப்பிடுறான் பாரு சிமின் தம்பி. ஆ ம் ம், ம். என்ன ஊங்குது கிளவி. ஸோ வாடி சின்னங்க. பேசிட்டு இருக்கும்போது கூப்பிடுறீங்க, பெரியவங்களா இருக்காங்கல்ல. ஏய் ஏன்டி சொன்னுச்சு அந்த கிளவி ஊங்குது, நீயும் பார்த்து பார்த்து சிரிக்கிற. அதுவா? ஏய் சி ஐயாவாம சொல்றி. இல்லை உன் புருஷன் எப்படி 2 வாரம் தாக்கு பிடிச்சாங்கன்னு கேட்டாங்க, அதுதான் நம்ம கதையெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ஷையாக இருக்குது, ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்துச்சு. அதான் 2 வாரம் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அதான் எனக்கு நடக்கும்ல நாடகனும். சரி நடக்கும் நடக்கும், ஃபீல் பண்ணாதீங்க. எதுக்கடி ஃபீல் பண்ண போகிற? பூஜை முடியட்டும், நீ தான் பெருசாக ஃபீல் பண்ண போகிற. சும்மா இருங்க. சாமி கும்பிடுங்க. ஏய் சாமி கும்பிடுங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்து முடியுது. ஸோ ஃபைனலாக எல்லாருமே போயிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஜிமினா வேக வேகமாக எல்லாரையும் வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமினோட அம்மாவுக்கு உங்கள் அம்மாக்கெலாம் சரியான சிரிப்பு. அத்தம்மாம்மா நீங்கள் 2 பேர் தான் கிளம்புறீங்க. அம்மா நீயாச்சும் நாளைக்கு போகலாம்ல. ஆ இன்னும் இவா இருக சொல்கிறா. ஐயோ ஜிமினா அட்டத்தை கலடா. டேய் பொண்டாட்டி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நீங்கள் மாமா வரவே இல்லை, மாமா வீட்டில் தனியாக இருப்பார்ல, எப்படி அத்தை மட்டும் இங்கே இருப்பாங்க என்னத்த? அதுவும் சரிதான்ப்பா, அவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நான் வரேம்மா. அப்படி அவங்க போட்டும், லவ்வர்ஸை பிரியாதுன்னா. அத்தை நீங்கள் கிளம்புங்க அத்தை, இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து விருந்தே சாப்பிட்லாம். சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சிமினோ சித்துக்குங்க அசிங்கப்படுத்துறீங்க. பூட்டி நீ வாட்டில் இருக வைக்கிற, இருந்துட்டாங்கன்னா. கருமோ. டேய் நல்லவனே, அம்மா அப்பா இங்கே இருக்கோண்டா. மா நீ இன்னும் காருக்கு போகலையா? நீ கிளம்பிட்டான்னு நினச்சேன். கிளம்பிட்டேன். துரத்தி விடுறதுலேயே இருக்கான். சரிடா நான் வரேன் என்ன? சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. மிஸ்டர் குட்டி நான் வரேன். சரிங்க அத்தை, வந்து தொலைறேன்டா. போமா. ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களா? கதவை சாத்துடா ஜிமினா அப்படியே வெளில போய் கேட்டை லாக் பண்ணிட்டு ஸோ உள்ளே வந்து அந்த கதவையும் அப்படியே தாப்பா போட்டு திரும்புகிறான். ஸோ திரும்பினா டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன கரண்ட் போயிடுச்சு? பொண்டாட்டி இருக்கியா? கரண்ட் போயிடுச்சு, அதை வச்சுலாம் தப்பிக்க நினைக்காதடி, எனக்கு வேணும். பொண்டாட்டி எங்கடி இருக்க? என்ன ரூமில் சவுண்டு கேட்குது, மேலே போடா ஜிமினா. ஸோ ஜிமினா அப்படியே மேலே வந்து பார்க்குறான். ரூம் சைடு தான் அப்படியே நடந்து வரான். பார்த்தா ரூம் லாக் ஆகிருக்கு. பொண்டாட்டி உள்ளே தானே இருக்க? கதவை திறடி. ஆல்ரெடி 2 வாரம் செம்மையாக ஏங்கி போயிருக்கேன். பொண்டாட்டி கதவை தர, விளாடாத கதவை தர. கதவை தரடி ப்ளீஸ். என்னடி பண்ணுற? பொண்டாட்டி முடியலடி. கெஞ்ச வையாதடி, உள்ளே வந்தா அவ்வளோதான் பொண்டாட்டி, நீ கதறிடுவேன். கதவை திறந்துரு, கதவை தரடி. விட்டுமா பட்டுமா, கதவை தரம்மா, மாமாவால் முள்ளடி. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ ஜிமின் உள்ளே வரான். ஸோ நீங்கள் டோருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் உள்ளே வந்து அந்த ரூமையும் அப்படி பார்க்குறான். பிகாஸ் ரூம் ஃபுல்லாக டிம் லைட், ஒரு ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ 2 லைட்டும் அப்படியே மாற்றி மின்னுது. நடுவில் அந்த பெட்டில் அவ்வளோ ரோஸ் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. அங்கங்கே கேண்டில், சில்லுன்னு அந்த ஏசி காற்று. ஸோ ஜிமின் அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ நீங்கள் ஜிமினுக்கு பேக் சைடு வந்து அப்படியே அவரை பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, எப்படி பண்ணதெல்லாம் எப்போ பண்ண, அவங்களுக்கு பிடிச்சிருக்காவா? ஐயோ முடியலடி, ஆல்ரெடி 2 வாரத்தில் பாதி செத்துட்டே உன்னை பார்த்தேன், இப்போ முழுசாக சாவடிக்க பிளான் பண்ணிட்டியா? எல்லாம் என் புருஷனுக்காக தான் அலைய விட்டல. 2 வாரம் என் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, இனி கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான். உங்களுக்கு இந்த செட்டப் எப்படி இருக்கு ஜிமினா? ரொமான்டிக்கடி நானே. என்னை விட என் பொண்டாட்டி இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பான்னு இன்றைக்கி தான் தெரியும். பொண்டாட்டி அவ்வளோ அழகாக இருக்குடி. ஐயோ இன்னைக்கு தாண்டி எனக்கு சரியான ஃபர்ஸ்ட் நைட்டு. அப்படி நினச்சி தான் பண்ண போகிறேன். முன்னாடி வாடி, உன்னை பார்க்கணும். அதுக்குள்ளேயுமா? அதுக்குள்ளே முன்னாடி பார்க்கணுமா என்ன?
கொஞ்ச நேரம் இதெல்லாம் ஃபீல் பண்ண, அப்புறமா பார்த்துக்கலாம். பொண்டாட்டி அலைய விடாதடி, என்னால் முடியல, உன்னை பார்க்கணும் வா. அதெல்லாம் வரமாட்டேன். கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண, உன்னை எவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிட்ருக்கேன், இதை ஃபீல் பண்ண மாட்டியா? கட்டி பிடிக்கிறியா? யார்டி சொன்னா ஃபீல் பண்ணலன்னு சொல்லி? உன்னோட அந்த 2 இதை நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கலர் டீ போட்டிருக்க, நீ சாரி கட்டியிருக்கேன்னு ஃபீல் ஆகுது. உன்னை பார்க்கணும்டி, ஃபுல்லாக பார்க்கணும். உன்னை டீ வந்துடுடி. அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் சின்ன பண்ண, இதுக்கு இப்போ முன்னாடி இழுத்த. ரெட் கலரா, அதுவும் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ரி. இதை உனக்கு எடுத்து கொடுத்து எவ்வளோ நாளாச்சு. இதை என் முன்னாடி போடவே மாட்டேன்னு சொன்ன. ஐயோ, இதுக்கு மேலே என்னால் முடியாது. பொண்டாட்டி, ஜிமின் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ரெட் கலர் சாரீ, ஜாக்கெட் வேற அப்படியே ஸ்லீவ்லெஸ்ஸாக ரொம்ப நெக்கில் போட்டிருக்கீங்க. ஸோ ஜிமினால் சுத்தமாக முடியல. அப்படியே அவரோட ஷர்ட்டை அப்படியே தூக்கி போடுறாரு கலட்டி. நீங்கள் அதை பார்த்துட்டு, புருஷா 2 வாரம் ஆச்சு, உன் பொண்டாட்டி பாவம், ஏதாவது இறக்கப்பட்டு பண்ணன்னா மேலே வந்து பாஞ்சிடாதடா, பயமா இருக்கு. நீ இருக்கிற வேகத்தை பார்த்தா அவ்வளோதான். பாய போறேனா, உன்னை வேட்டையாட போறேன்டி. 2 வாரம் இந்த பெட்டுக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சாரிக்கு ஜாக்கெட்டுக்கும் ஐயோ முடியல. ஜிமினா, என்ன பண்ற? கொஞ்சம் அதனடி ஒதுகுன, அதுக்கு எப்படி சிலுப்புற? பொண்டாட்டி, அண்ணா இத்தனை நாள் உன்னை தொட்டிருக்கேன்டி, அப்பெல்லாம் ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ வேற மாதிரி, ஏதோ உன்னை முதல் வாட்டி தொடுற மாதிரி ஃபீல் கொடுத்துட்டடி. அதுக்காண்டியே உன்னை வச்சு செய்யணும் இன்னைக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஜிமினா, என்ன பண்ணுற? எல்லாம் உனக்காண்டி தான். 2 வாரம் கஷ்டப்பட்டேன்ல, அதுக்கு தான். இதுக்கடுத்துல அது கேட்கக்கூடாது, புரியுதா? இந்த டேவே என்னால் மறக்க முடியாதுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் ரப் பண்ணுறான். ஜிமினா, என்னப்பா பண்ணுற? முடியலை என்னால். என்னாலையும் தான் முடியலை. 2 வாரம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கொஞ்ச நேரம் நீ கதறு. ஐயோ, என்னங்க பண்ணுறீங்க? என்னால் முடியலை. ஃபஸ்ட்டு கையெடுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. பண்ணணுமா? பண்ணணும் தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம் என்ன? ஜிமினா, விளையாடாதீங்க, அடுத்து தாண்டி விளையாடவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் அப்படியே உங்கள் சாரியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். சுத்தமாக முடியலை, அவ்வளோ ஷையாக இருக்குது. என்னடி ஷையாகுற? இதுவா நம்மக்குள்ள ஃபஸ்ட் டைமு? ஆனால் எனக்கு ஷையாக இருக்குங்க. ஷையாக இருக்கா? இதுக்கடுத்து மொத்தமாக ஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே கலட்டிடுறான். ஸோ ஜிமினும் அப்படியே எல்லாத்தையும் கலட்டிட்டு நைட் எவ்வளோ ரொமான்டிக் ஹஸ்பண்டாக அவன் இருக்கணுமோ அவ்வளோ ரொமான்டிக் ஹஸ்பண்டாக அவங்க கூட இருக்கான். 2 பேரும் அவ்வளோ அழகா அந்த நைட்டை அப்படி கொண்டுட்டு போகிறீங்க. ஜிமின் உங்களை மார்னிங் வரைக்கும் விடலை. ஸோ இப்போ ஃபைனலாக 5 o'clock ஆகுது. ஸோ ஜிமின் இப்போ அப்படியே மூச்சு வாங்கிட்டே படுக்கிறவங்க பக்கத்தில். பொண்டாட்டி இருக்கியாடி? இருக்கேங்க, சொல்லுங்க, உங்களுக்கு ஓகேவா? போதுமா? பத்தாதடி. 2 வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, போதுமாடி இது? போதுமா சொல்லு. எனக்கு பத்தாதடி பொண்டாட்டி. எங்க ஆஃபீஸ் போகலையா நீங்கள்? ஆஃபீஸா? 1 வாரம் லீவுடி உன் புருஷன். ஜிமினா, 1 வாரமா? ஜிமினா, இதெல்லாம் ஓவர். இதுக்காண்டி 1 வாரம் லீவ் போட்டிருக்கீங்களா நீங்கள்? 1 வாரமா? 1 வருஷம் கூட லீவ் போடலாண்டி உன் கூட இப்படி இருக்க. ஜிமினா, என்னடி பொண்டாட்டி, அகைன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெஸ்ட்டு போதுமா? அப்படி சொல்கிறேன் என் பொண்டாட்டி. ஜிமினா, ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. உங்களோட லைஃப்லாம் இப்படியே இருக்கணும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம். மாமா, ஐயோ இப்போதான் கூப்பிடணுமாடி? அதான் நைட்டு ஃபுல்லாக மாமான்னு என்னை அப்படியே ஹாப்பியாகுனீங்க. அது எதுவும் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தனால கூப்பிட்டேன்,
ஆனால் மாமா ஐ லவ் யூடா மாமா, ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஸோ அவங்க அப்படியே அகைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லாமல் சடனாக ஸ்டார்ட் பண்ணி போட்டது தான். ஸோ கிளிக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ, பைடா. கமெண்ட் மஸ்ட் பிகிலு. போயிட்டு வரேன்.